என் தகப்பன் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயம் இருப்பார். அவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து கொண்டிருக்கிறார். நன்றிப்பா. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதா நலம் புரிவா. எஸ், பொல்லாதவர்களை நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கும்போது, உலகத்தை படைத்து சகலவற்றையும் சிருஷ்டித்து நேர்த்தியாய் செய்து முடித்த தேவன் நிச்சயமாய் நல்ல காரியங்களை, நல்ல வார்த்தையை, நல்ல காரியத்தை, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் இதை உணர முடியுது? ஆவியில் உணர முடிகிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஜீசஸ் ஜீசஸ். ஹோலி ஸ்பிரிட். சுரேஷ்குமார் பிரதர், நன்றி பிரதர். உங்களுக்காக தேவ அபிஷேகம் உங்கள் மேலே கடந்து வருவதற்காக நன்றிப்பா. அதனால் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு போய் வைங்க. உங்களுடைய காரியங்களை அவருக்கு முன்பாக நீங்கள் வைக்கும்போது உங்கள் யோசனைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி உங்கள் ஆலோசனைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அது மட்டுமல்லாது அநேக உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. உங்களை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கையாய், வாஞ்சியாய், தைரியமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்லாது தேவனை ஆராதிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் உங்களை அடிச்சுக்க யாரால முடியாதுங்க. உங்களை அசைக்க யாரால முடியாது. சொல்கிறது, கர்த்தரின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமாய் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழாக்காமல், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், தலையாக்குவார். நீங்கள் வாழ்ந்திருக்க உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகித்து சுகமாக இருக்க கர்த்தர் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், சுக வாழ்வு துளிர்களை ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டுமல்லாது என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. மை மொபைல் நம்பர் இஸ் 8072959858. ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பி பெஞ்சமின் நியூட்டன். அது மட்டுமல்லாது என்னை நேரில் பார்த்து நீங்கள் ஜெபிக்க விரும்புவீர்களானால் கண்டிப்பாக வாங்க. கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கார் விற்றதில் ஒருத்தர் 2 லட்சம் தர வேண்டும், 8 மாதம் ஆகியும் தரவில்லை. அப்பா, அருமையான UVA சேனலுக்காக ஜெபிக்கிறேன், மணிகண்டனுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த கார் விற்ற பணம் அவருக்கு திருப்பி கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. 8 மாதம் ஆகிவிட்டது என்று மிகவும் பேசுகிறதே அப்பா, நீ கர்த்தர் விட்டு கவனித்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ அந்த தம்பிக்கு அந்த ஏற்ற நேரத்தில் அந்த பணம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்போ மணிகண்டன் பிரதர், நிச்சயமாய் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஊழியத்தை மறவாமல் ஒரு காணிக்கையை அனுப்பிச்சு வைங்க. அது தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு கனமாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை மகிமைப்படுத்துகிறார், உங்களை உயர்த்துகிறார். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவன் செய்ய நினைத்த காரியத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. சங்கீதம் 115:17 சொல்கிறது, அவருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு சித்தமான காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ். ஆமென்.